உலகெங்கும் இருக்கும் ஜோதிடம் டாக்ஸ் குடும்பத்தினருக்கு டாக்டர் டிவைன் தினேஷன் அன்பான வணக்கங்கள். குரு பயிற்சி பார்க்க போகிறாங்க. போன வருஷம் குரு பயிற்சி பார்த்தோம். நிறைய நல்லது நடந்தது, எக்கச்சக்க நல்லது நடந்தது. அதே மாதிரி இந்த ஜூன் 2 குரு பயிற்சி நடக்குது. யாருக்கு என்ன பலன்? குரு ஒரு வீட்டில் இருப்பார், ஒரு 3 வீட்டை பார்ப்பார். அப்போ ஒரு 4 வீட்டில் எக்கச்சக்க சேஞ்சஸ் வரும். அதனால் நம்ம வாழ்க்கையில் நிறைய நல்லது நடக்கும். ஏன்னா குரு பகவான்றவர் முழு சுப கிரகம், அவ்வளவு நல்லது செய்வார். மெயினாக குழந்தை பாக்கியம். குழந்தை வேணும்னு ஆசைப்படுறது சுக்கிரன், ஆனால் குழந்தை பாக்கியத்தை தருத்து குரு பகவான். வேலையில் ப்ரமோஷன் தருத்து குரு பகவான். சரிங்களா? உடம்பு நல்ல குரோத் வேணும்னா அதுக்கு குரு பகவான். குரு பகவான் கொழுப்புன்னு சொல்லலாம். நிறைய பேர் ரொம்ப ஒல்லியாக இருந்தீங்கன்னா குரு பகவானை ஏற்றுனீங்கன்னா தான் உடம்புல கொஞ்சம் உடம்பு நல்லா ஒன்றும் சதை பிடிக்கும். இது ஒன்று. அடுத்து உங்களுக்கு பணம், அதிகப்படியான பணம் தருத்தும் குரு பகவான். அதனால் குரு பகவானால் எக்கச்சக்க நன்மை இருக்குது. ஸோ உங்களுக்கு என்ன நன்மை, பொதுவாக என்னென்ன பலன்கள், என்னுடைய வேலை, பிஸ்னஸ், திருமண வாழ்க்கை, திருமணம் நடக்க, குழந்தை பாக்கியம் கிடைக்க, என்னோட உடல் உபாதைகள் குறைய, எனக்கு பிஸ்னஸ் வளர, வெளிநாடு செல்ல. ஏன்னா வெளிநாடு செல்றதுக்குலாம் குரு யோகம் இருக்கணும். குரு யோகம் இருந்தால் தான் வெளிநாடு போயிட்டு வர முடியும். வெளிநாடு செல்றதுக்கு இதுக்கெல்லாம் எப்படி இருக்குது அமைப்பு ஒவ்வொன்றா பார்ப்போம். அதுக்கு எந்த தெய்வத்தை வழிபடணும்? ஒன்று குரு பகவானை கண்டிப்பாக வழிபடணும். ஒன்று கூடவே வேறு எந்த தெய்வத்தை எந்த நாளில் எப்படி வழிபடணும், கூட என்னென்ன மாதிரி தானியங்கள் இல்லை என்னென்ன மாதிரி கலர்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் எனக்கு நல்லா சிறப்பாக இருக்கும். இந்த குரு பகவானுடைய சக்தியை நான் எப்படி ஆக்கர்ஷணம் பண்ணிக்கிறதுன்றதை ஒவ்வொன்றா பார்த்துட்டு வருவோம். வாங்க. மிதுன ராசி, மிதுன லக்னம். உங்களுக்கும் டைம் சூப்பராக இருக்குது. இந்த ஒரு வருஷம் உங்கள் வீட்டில் தான் குரு பகவான் வந்தார். ஜாக் பாட்டு. அதாவது நிறைய முடிக்க முடியலன்னு ஏங்கின விஷயங்கள், நிறைய விஷயத்தை இந்த ஒரு வருஷத்தில் சாதிச்சிருப்பீங்க. மிதுனம்னா அப்படியே சிரிச்சுக்கிட்டு சந்தோஷத்தில் பார்த்துட்டு இருப்பாங்க. யாராவது ஒருத்தர் எனக்கு இது நடக்கலை, அது நடக்கலைன்னு கமெண்ட்டில் போட்டிங்கன்னா ஒன்று நீங்கள் முயற்சி எடுக்கலைன்னு அர்த்தம். அப்படி இல்லைன்னா உங்கள் ஜாதக கட்டத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, அதை செக் பண்ணி அதை சரி பண்ணலன்னு அர்த்தம். ஒரு வருஷமாக சொல்லிட்டு இருக்கோம். இந்த ஒரு வருஷமாக செக் பண்ணாமல் இல்லை ஒன்றும் நடக்கலை அப்படின்னீங்கன்னா கம்பெனி பொறுப்பாகாது. சரிங்களா? அதனால் டைம் நல்லாயிருக்கும். இப்போவும் குரு பயிற்சி உங்களுடைய 2ஆம் இடத்துக்கு தான் மூவ் ஆயிருக்கார். 2ஆம் இடத்துக்கு மூவ் ஆயிருக்காருன்னா பணம் விஷயம் பணம் நல்லா கையில் சேரும். சூப்பராக பணம் சேரும் உங்களுக்கு 2ஆம் இடம். அந்த பணம் பல வழிகளில் உங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் வேலை மூலயமா வரும். வேலையில் எதனா ப்ரொமோஷன், ஏன்னா ஒரு வருஷமாக சொன்ன மிதுன ராசிக்கு ப்ரொமோஷன் வரும், சேலரி ஹைக் வரும், ஜாப் ட்ரான்ஸ்ஃபர் வரும், நல்ல ஜாப் கிடைக்கும், வெளிநாடு போக வாய்ப்பு இருக்குது, இல்லை வெளியூர் போக வாய்ப்பு இருக்குது. எனக்குலாம் டைம் கிடைக்கும்போது நான் வெளிநாடுன்னு நினச்சேன். கடைசியில் பார்த்தா என்னை மும்பையில் அனுப்பிச்சி விட்டாங்க. ஆனால் என் நேரம் என்ன, மும்பைக்கு போயிட்டு அதுக்கப்புறம் வெளிநாடு போனேன். அந்த மாதிரிலாம் நீங்கள் வெளிநாடு சொன்னீங்களே, எனக்கு வெளிநாடு கிடைக்கலையேன்னா அந்த வெளிநாடு போகிறதுக்கு எங்கெங்கே அனுப்பிட்டு உங்களை அனுப்பணுமோ அந்த இயற்கை உங்களை தானே கூப்பிட்டு போவோம். நேராக நான் 14வது கொஸ்டின் தான் போவேன். அமெரிக்காவில் தான் இறங்குவேன்னா அப்படிலாம் இல்லை. அமெரிக்காவில் இறங்கிறதுக்கு முன்னாடி நம்ம தகுதியை வளர்த்துக்கணும். அப்போ பெங்களூரில் ஒரு வருஷம், மும்பையில் ஒரு அரை வருஷன்ட்டு நம்ம ட்ரைனிங் எடுத்தால் தான் அங்கே போய் தக்க வைக்க முடியும். போகிறது பெருசு இல்லை, போய் தக்க வைக்கணும்ல. அங்கே ஒரு பிரச்சனை ஆச்சு, ட்ரம்ப் திட்டினாருன்னு ஓடி வர முடியாதுல்ல, தக்க வைக்கணும். அப்போ இங்கேயே நல்லா அடி வாங்கி ஸ்ட்ரென்த்தானால் தான் அங்கே போய் என்ன மிதிச்சாலும் தாங்க முடியும். ஸோ வெளியூர் வெளிநாடு போகிறதுக்கு அவ்வளோ வாய்ப்பு இருக்குது. வேலையில் நல்ல வருமானம் வரும். இன்னொன்று, உங்களுடைய ஸ்பௌஸ், துணைவன் துணைவியால் நல்ல ஆதாயம் வரும். அவங்க ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பணம் கொடுத்தோ, இல்லை உழைப்பு கொடுத்தோ, இல்லை மென்டலி சப்போர்ட் பண்ணியோ உங்களை ஏதோ ஒரு விதத்தில் உங்களை உயர்த்துவாங்க. நிறைய, அதுவும் மிதுன ராசிலாம் வேறு நல்லா பேசுவாங்க, வேறு சூப்பராக பேசுவாங்க, அழகாக போட்டு வாங்கிடுவாங்க. நீங்கள் மிதுன ராசிலாம் அவங்க, என் ஃப்ரெண்டுலாம் ஒருத்தவங்க இருக்கிறாங்க, நான் பேர் சொல்ல, ஏன்னா அவங்களாம் இதை பார்ப்பாங்க. அவங்க லேடி, ஆனால் அவங்க ஹஸ்பண்ட் எங்களோட உட்காந்து பேசிகிட்டு இருப்பார். அவங்க தூரத்துலேருந்து என்னங்கன்னு சின்னதாக கூப்பிட்றா, அப்படியே இங்கேருந்து டக்குன்னு திரும்பி பார்ப்பார். அவங்களாம் மிதுனம், அப்படியே எல்லாரையும் கையில் கண்ட்ரோலில் வச்சுட்ருப்பாங்க மிதுனம். ஏன்னா அவ்வளோ நல்லா பேசுவாங்க. அவங்களுக்கு இப்போ ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அவங்க மூலிமா நல்ல ஆதாயம் வரும், சொத்துக்களாக வரலாம். இல்லை ஹஸ்பண்டுக்கும் ஒய்ஃபுக்கும் நல்ல ப்ரொமோஷன் அதனால் உங்களுக்கு நல்ல கையில் காசு வரலாம். இப்படி இருக்கும்.
பிஸ்னஸ் நல்லா முன்னேறும். பிஸ்னஸ் கொஞ்சம் நல்லா பிக்கப் ஆகும். ஏன்னா போன வருஷம் பிஸ்னஸ்லாம் கொஞ்சம் டல் அடிச்சிருக்கும். இப்போ பிஸ்னஸ்லாம் கொஞ்சம் பிக்கப் ஆகும். ஸோ இந்த குரு பயிற்சி உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. சரிங்களா? நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் பெருமாள், சிவன் இவங்கள வந்து வியாழக்கிழமை குரு ஓரையில் போய் வழிபாடு பண்ணுங்கள். தாளித்த நீங்கள் வந்து மூக்கடலையை வந்து அன்னதானமாக கொடுத்துட்டு வர இந்த குரு பயிற்சி உங்களுக்கு சூப்பராக அமையும். ஸோ இப்போ வந்து குரு பயிற்சி வந்து பொதுவாக பார்த்தோம். உங்களுக்கு வந்து மெயினாக குரு பகவான் எந்தெந்த வீட்டை பார்க்குறார், சரிங்களா? உங்கள் வீட்டில் ஒருத்தர் உங்கள் ஒரு கட்டத்தில் இருப்பார், ஒரு 4 வீட்டை ஒரு 3 வீட்டை பார்ப்பார். அப்போ மொத்தம் 4 வீடு வரும். மெயினாக என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு என்னென்ன ஓவராலாக எப்படி இருக்கும், கல்யாணம், மகப்பேறு, லவ் செட் ஆகிறது, வேலை, ப்ரமோஷன்ஸ், வேலையில் சம்பள உயர்வு, பிஸ்னஸ் நடக்கிறது, கடன் வாங்கிறத பற்றி, கடன் வாங்கலாமா கொடுக்கலாமா இதை பற்றி, உடல் உபாதைகள் யார் யாருக்கு சரியாகும், கோர்ட்டு கேசஸ், இந்த விஷயங்களெல்லாம் சொன்னோங்க. இதெல்லாம் சொன்னோம். இதுக்கு பொதுவான தெய்வங்கள் சொன்னோம். இது எல்லாமே நான் பொதுவான தெய்வங்கள் சொன்னேன். ஒரு சார்ட்டை எடுத்தால் இன்னும் அக்யூரேட்டாக இப்போ உங்கள் எல்லாருடைய சார்ட்டை நான் பார்க்கல. உலகத்துக்குன்னு ஒரு கோச்சாரம் இருக்குது, உலகத்துக்குன்னு ஒரு குரு பகவான் நகர்வு இருக்குது. அதை வச்சு தான் நான் எல்லாருக்கும் பொதுவாக சொல்லியிருக்கேன். இப்போ நம்ம சொன்ன ஜாதகம்னா உலக ஜாதகம். உலகத்தில் எங்கே போனாலும் இதுதான். இது வந்து பிளானட்ஸ். நம்ம வார்த்தையில் பேசலை. இது இப்படி தான் கிரக நகர்வு இருக்குது இந்த அண்டத்தில். அதை வச்சு நம்ம என்னென்ன நடக்க போகுதுன்றதை நம்ம சொல்லியிருக்கோம் பொதுவாக. இதுவே பயங்கரமாக வேலை செய்யும். இன்னும் அக்யூரேட்டாக எனக்கு வேலை செய்யணும் அப்படின்னா உங்கள் ஜாதகம் எடுத்து உங்கள் ஜாதகத்தில் எந்த கட்டத்தில் என்ன கிரகம் இருக்குன்றதை பார்த்துட்டு அதுக்கேற்ற தெய்வங்கள் சொல்லுவோம், அதுக்கேற்ற கோவில்கள் சொல்லுவோம். அங்கே போகும்போது இன்னும் பவரை வேலை செய்யும். அந்த அதுக்கான பரிகாரங்கள் சொல்லும்போது இன்னும் பவரை வேலை செய்யும். ஸோ யாராவது இப்போ நம்ம சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு மேட்ச் ஆகுது, எனக்கு வந்து எனக்கு கல்யாணம் ஆக போகுது, எனக்கு ப்ரொமோஷன் ஆக போகுது, எனக்கு குழந்தை, இப்போ நிறைய பேர் இந்த குழந்தை பாக்கியத்துக்கு தான் எக்கச்சக்கமாக வராங்க. சரிங்களா? குழந்தை பாக்கியத்துக்கு வெயிட் பண்ண போகிறேன், இப்போ ஏதோ ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு போகிறேன், எனக்கு டேட்டு சொல்லுங்கள் அப்படின்லாம் கேட்டிங்கன்னா எனக்கு கால் பண்ணுங்கள். நம்ம கன்சல்டிங் கொடுத்து நம்ம என்ன பண்ணணுன்றது சொல்லலாம். அதுக்கான பரிகாரங்கள், அதுக்கான தெய்வ வழிபாடுகள் நம்ம சொல்லலாம். பொதுவாக இந்த குரு பகவான்னா நம்ம ஆலங்குடி சொல்லுவோம் குருஸ்தலம். ஓகே, ஆனால் குருஸ்தலம் நிறைய இருக்குது. சென்னையிலேயே இருக்குது. சென்னையிலேயே அவ்வளவு இவங்க உங்களுக்கு திருவெற்றியூர்லேயே குருஸ்தலம் ஒன்று இருக்குது. திருவெற்றியூரில் குருஸ்தலம் இருக்குது, பாடியில் ஒரு குருஸ்தலம் இருக்குது, திருநெல்வேலியில் ஒரு குருஸ்தலம் இருக்குது. திருநெல்வேலியில் குருஸ்தலம் பெருமாள் ஸ்தலம் ஒன்று இருக்குது, சிவனுடைய நவகைலாயமில் ஒரு குருஸ்தலம் இருக்குது. இந்த மாதிரி குருஸ்தலங்கள்ன்ட்டு நிறைய இருக்குங்க. தாராளமாக போயிட்டு வாங்க. எதுவுமே முடியலையா, அங்கே பக்கத்தில் இருக்க சிவன் கோவிலுக்கு வியாழக்கிழமை குரு ஓரையில் போயிட்டு வாங்க. காலையில் 6:30 மணிக்கு வரும், இல்லை நைட்டு 8:30 மணிக்கு ஒன்று வரும். மதியம் 1:30 2 மணிக்கெலாம் கோவில் நட சாத்தியிருக்கோம். காலையில் இல்லை நைட்டு போயிட்டு வாங்க. அவ்வளோதான். முடிஞ்சால் இந்த குரு ஸ்தலங்களுக்கு போகலாம், இல்லை பக்கத்தில் இருக்க சிவன் கோயிலுக்கு போயிட்டு வரலாம். இல்லை நான் பெருமாள் கோயிலுக்கு தான் போகணும் யாருன்னா ஏன்னா இப்போ நிறைய பேர் அது மாதிரிலாம் அடம் பிடிக்கிறாங்க. எனக்கு முருகர் கோயிலாக சொல்லுங்கள், எனக்கு அவங்க ஒரு கடவுள் கொண்டு வந்துட்டு எனக்கு இதில் ஒன்று சொல்லுங்கன்றாங்க. அதனால் எனக்கு அந்த லாஜிக் தெரியல. சரி, யார் கேட்குறீங்களோ உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி சொல்கிறேன். நல்லா இருந்தால் சரி. பெருமாள் கோயில் போகணுன்னு வழிபாடு பண்ணுறவங்க லக்ஷ்மி நரசிம்மர் அவரை வழிபாடு பண்ணாங்க. அவரையும் வியாழக்கிழமை குரு ஓரையில் வழிபாடு பண்ணிங்கன்னா ரொம்ப சிறப்பாக பானகம் கொடுத்து வழிபாடு பண்ணுங்க. உங்கள் எல்லாருக்குமே எல்லாமே அந்த குரு பகவானுடைய அருளாலும் நடக்கணும். குரு பகவான்றவர் முழு சுபகிரகம். யானை மேலே வருவார் குரு பகவான். நம்ம வந்து மரத்துக்கு அடியில் உக்காண்டிருக்க தட்சிணாமூர்த்தி மட்டும்தான் குரு பகவான் நினச்சிட்டு இருக்கோம். குரு பகவானோட இன்னொரு ரூபம் இருக்குது, வெள்ளை யானை மேலே வருவார். இந்திரன் வந்து ஐராவதத்து மேலே உக்காண்டிருக்காருன்னா அந்த பின்னாடி 1000 அர்த்தம் இருக்குது. குரு யார் கூட இருக்காங்களோ அவன் வின் பண்ணுறான். அதனால தான் எந்த ஒரு பெரிய ஸ்போர்ட்ஸ் பிளேயர், நீங்கள் வந்து சச்சின் எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை நீங்கள் வெளிநாட்டில் ரொனால்டோ எடுத்துக்கிட்டாலும் சரி, எந்த ஸ்போர்ட்ஸ் பிளேயர் எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை எந்த நடிகர்கள் எடுத்தாலும் சரி, இல்லை எந்த பிஸ்னஸ் மேன் எடுத்தாலும் சரி, எல்லாருக்குமே மென்டார்னு ஒருத்தர் இருப்பாங்க. அதை வந்து தமிழ்லையும் சமஸ்கிருதத்துலேயும் குருன்னு சொல்கிறோம். குரு இல்லாத ஆட்டம் குருட்டு ஆட்டம். யார் குருவை வச்சுக்கிட்டு குரு பேச்சை கேட்குறீங்களோ எல்லாரும் நல்லா இருப்பீங்க. அந்த குரு பகவானுடைய ஆசீர்வாதத்தால் உங்கள் எல்லாருக்கும் எல்லாமே நல்லதாக நடக்க டாக்டர் டிவைன் தினேஷன் வாழ்த்துக்கள். வாழ்க வளர்த்து.